நகையை காணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன் என்னை இப்படி எதிரி மாதிரி நடத்துறாங்க அத்தை? கிளம்புறதுன்னு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு நாம ஏன் தர்ம சங்கடத்தை கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவ எதையும் செஞ்சிருப்பான்னு ஊரெல்லாம் நம்பும். இப்போ உங்க மேல யார் அப்படி பழி போட்டது? வேற யார் இதெல்லாம் பண்ணுவா? இதோ இவதான். ஏங்க ஏங்க ஆ சொல்லுங்க. இல்ல, அந்த நகையை காணோன்னு தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஓடுது. என்னங்க பண்றது? அப்போ நான் சொல்றத நீங்க நம்பலையா? நான் அந்த அர்த்தத்துல கேட்கலங்க. உங்களுக்கு நகை மேல துளி கூட ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியாதா? இங்கதான் எங்கேயோ கை தவறி அந்த நகை இருக்கு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனை முடியும்ல, அந்த ஆதங்கத்துல சொல்றேன். இதுக்கு எதுக்கு அத்தையும் மாமாவும் வெளியில போய் படுக்கிறாங்க? நகை மிஸ் ஆனதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சரி விடுங்க, இத போய் நம்ம கேட்க முடியுமா? தேவையில்லாத பிரச்சனை. நாம வேணா பேசாம இந்த ரூம்ல கொஞ்சம் தேடி பார்க்கலாமா? நான் தான் அத்தை கிட்ட அப்பவே கொடுத்துட்டேன்னு சொல்றேனே. இங்க தேடி என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு நான் உங்களை தப்பா நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்காதீங்க. ஏங்க, நான் கூட கை தவிர எங்கேயாவது போட்டிருக்கலாம்ல. எங்க அம்மாவே மறந்து எங்கேயாவது வச்சிருக்கலாம். எனக்காக ஒரு தடவை தேடி பார்ப்போம். தெரியாம கூட அந்த நகை இங்க இருந்துடக்கூடாதுங்க. என்னோட வேண்டுதல் அதுதான். சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாங்க. நான் இந்த பக்கம் தேடுறேன், நீங்க பீரோலாம் கொஞ்சம் பாருங்க. இல்ல இல்ல, நாளைக்கு காலையில முதல் வேலையா ஸ்வீட் ஸ்டாலையும் ஒரு தடவை தேடி பார்த்துருவோம். கடையிலையா? அங்க எப்படிங்க நகை போகும்? ஒரு லாஜிக் வேண்டாமா? பரவாயில்லைங்க, ஒரு பார்வை பார்த்து வச்சிருவோம். நகை கிடைக்குதோ கிடைக்கலையோ அது நம்ம கிட்ட தான் இருந்துச்சுன்னு ஆயிடக்கூடாது இல்ல. ஒரு வாட்டி பார்த்துருவோம். எவ்வளோ அழகா இருக்கு. மனுஷனுக்கு பிடிச்ச நகைய ஃப்ரீயா கழுத்துல போட்டு பார்க்க கூட முடியல இந்த வீட்ல. ஈடாது. சரியான ஜெயிலு. ஒரு வார்டன் மாமியார் வேற. நீங்க தானா? ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இது இங்க இருக்கிற வரைக்கும் திக்கு திக்குன்னு தான் இருக்கும். ஏங்க அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு பவுன் விக்கிற விலைக்கு இது குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய்க்கு போகும் தெரியுமா? அடேங்க அப்பா, 2 லட்சமா? பரவாயில்லையே. அப்படின்னா நாளைக்கே போய் வித்துட்டு வந்துடலாம். சும்மா விக்கிறதுலே குறியா இருக்காதீங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் எனக்கு எத்தனை பவுன் நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க? ஏய், உடனே ஆரம்பிச்சிடாத. நான் என்னமோ தனியா சம்பாரிச்சு சொத்து சேர்க்கிற மாதிரி. நான் என்ன பண்ணாலும் அது உனக்கு தானே. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த நகையை எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சாகணும். இல்லனா வெடிகுண்டு மேல நிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. எனக்கும் தான் அர்ச்சனா. நீ சிக்குனா நானும் தான் சிக்குவேன். 2 பேரையும் சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. என்னையும் சேர்த்து பயமுறுத்தாதீங்க. இதை எங்க வைக்கிறதுன்னு உருப்படியா ஒரு ஐடியா சொல்லுங்க. இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், இந்த நகை இங்க இருக்கவே வேணாம். கொண்டு போய் வித்து காசாக்கிடுவோம். அப்புறமா நகை விலை குறையிறப்போ இன்னொரு பவுனை சேர்த்து கூட வாங்கி தரேன். குடு அத. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நகை. இதை நான் விற்க விட மாட்டேன். சும்மா இருங்க நீங்க. ஏய், சொன்ன கேளு அர்ச்சனா. இங்க பாரு, இதை வித்துட்டு அதுல இருந்து ஒத்த காசு கூட எனக்கு வேண்டாம்.
உன் அக்கௌண்ட்லயே நான் போட்டுறேன். அதை குடு முதல்ல. ஆஹா. எங்க குடு. ஆஹா. ஏய். டேய், குடு அத. எங்க ஏய், எங்க ப்ளீஸ்ங்க, ஏய். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒரே ஒரு தடவை இத கழுத்துல போட்டு பாத்துக்கிறேனே, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போடு. எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? செம்ம அழகா இருக்கு. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ முதல்ல கலட்டு. யாராவது வந்துட போறாங்க. ஏங்க ஒரு 2 நிமிஷம் பொறுக்க மாட்டீங்களாங்க? கழட்டுங்கிறல்ல. இந்தாங்க, யாராச்சும் பார்த்துட்டா வம்பு. கூடிய சீக்கிரமே இதை நான் விற்கிறதுக்கு ரெடி பண்றேன். அண்ணா வாங்க, நீ ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வந்திருக்கீங்க. என்னண்ணே வந்த பக்கத்துல எதையோ தேடுறீங்க? என்னண்ணே வேணும்? டேய் கொஞ்ச நேரம் கம்முனுடுறா. சரிண்ணே. அண்ணி நீங்களும் தேடுறீங்களா? என்னதான் நீ ஏதாவது காணாம போயிடுச்சா? ஆமாண்டா சக்கர, என்னோட நகை ஒண்ணு காணோம். வீட்ல வர தேடி பார்த்தோம், அங்கேயும் காணோம். அதான் ஒருவேளை இங்க வரும்போது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சோ நினைச்சு தேடுறோம். என்ன நீ சொல்றீங்க? தங்க நகையா? பின்ன என்ன, கவரிங் நகைக்கா வந்து தேடுவாங்க? அண்ணே வாய்ப்பே இல்லைண்ணே. கடையில தொலைஞ்சிருந்தா தினமும் நான் தானே கூட்டி துடைக்கிறேன். என் கண்ணில் பட்டிருக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்லையே. அதான் சக்கர தேடி பாக்குறோம், நீ ஒரு பக்கம் தேடி பாரு. ஓ அதான் விஷயமா? சரி சரி. என்ன கடைக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்க போறாங்க. ஒருவேளை அவங்க கல்ல பட்டிருந்ததுன்னா? டேய் ஏண்டா, உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? ம்ஹும். இல்லைங்க, இங்க இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாங்க, இதுக்கு மேல தேடியும் வேஸ்ட் தான். வேற என்ன பண்ணலாம்? ம்ஹும். தெரியலங்க. என்ன சிவகாமி ரொம்ப அமைதியாவே இருக்க? அந்த நகையை பத்தி தாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். விடு சிவகாமி, நம்ம வீட்டுக்குள்ள வச்ச நகைய யாரும் வந்து எடுக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். இதுக்கு முன்னாடியும் நம்ம வீட்ல இருக்கிற நகைய மொத்தமா தானே எடுத்துட்டு போனாங்க. அப்ப வீட்ல யாரும் இல்ல. இப்ப அப்படி இல்லையே. அது எப்படிங்க? சந்தியாவோட பொருள்ல மட்டும் எடுக்கிறதுக்காக ஒரு திருடன் வருவான். பொட்டு குங்குமம்னு சின்ன சின்னதா ஆரம்பிச்சு இப்ப பாருங்க, இந்த நகை வரைக்கும் அவ பொருள் மட்டும் தான் காணாம போகுது. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆ? அது அப்ப நகையா? ஏன் நகை? சரி, சரவணன் தான் தேடி பாக்குறேன்னு சொல்லி கடைக்கு போயிருக்கான்ல, வரட்டும். அந்த நகை கிடைச்சிருக்கோன்னு எனக்கு தோணலப்பா. யார் அப்படி சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்?
இது என்ன பெரிய விஷயம்? ஒரு சின்ன லாஜிக் தான். நகையால இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கிடைச்சிருந்தா அடுத்த செகண்டே வந்து சொல்லிருப்பாங்கல்ல. இன்னும் சொல்லல யாரும். சோ நகை இன்னும் கிடைக்கல. இதோ சரவணன் வந்துட்டான். நான் போய் அவனுக்கு டீ எடுத்துட்டு வரேன். இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. சரவணா உட்காரு. இந்தாங்கய்யா டீ. என்னாச்சு? இல்லம்மா நீங்க நான் என்னடா? இல்லம்மா எப்பவும் காலையிலே குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணுவீங்க. இன்னைக்கு இன்னும் குளிக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க. தினமும் குளிச்சு சாமி கும்பிடுறதெல்லாம் எதுக்குப்பா? நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே. அப்படி தினமும் நான் சாமியை கும்பிட்டு இங்க என்ன நிம்மதியா இருக்கு? நீ கூட தான் நகை கிடைச்சிரும்னு சொன்ன. இப்ப வரைக்கும் அத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே. என்னாச்சு? நகை கிடைச்சதா? சொல்லுப்பா, நகை கிடைச்சதா இல்லையா? இல்லம்மா கடையில கூட தேடி பார்த்தோம் அத்தை, ஆனா கிடைக்கல. பதட்டப்படாம தேடினா கிடைக்குமா? அப்படி இல்லங்க, வெச்ச இடத்துல தேடினா மட்டும் தானே கிடைக்கும். ஆதி வரட்டும், அவனே தெளிவா சொல்லுவான் பாருங்க. என்ன சிவகாமி குழப்புற? ஆதிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏங்க, நகைய வீட்ல மட்டும்தான் வைப்பாங்களா? பேங்க்ல கூட அடமானம் வைக்கலாம்ல? சிவகாமி, நீ ஓவரா கற்பனை பண்ற. சந்தியா நகை எடுத்துட்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டான்னு சொல்ல வரியா? என்ன அசிங்கம் அது? ஐயா, ஒரு நிமிஷம் பொறுங்க. நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. சந்தியாவும் ஒன்னும் அந்த அளவுக்கு கூறு கெட்டவ கிடையாது இல்லையா? இவ இங்க இருக்கிற நகை எடுத்துட்டு போய் இவ அண்ணன் கிட்ட கொடுத்து பேங்க்ல அடமானம் வைக்க சொல்லியிருக்கா. அத்தை, அம்மா என்னம்மா அது? ஏம்மா இப்படி அபாண்டமா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மை கிடையாதுமா. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லம்மா. ஒரு நிமிஷம் பொறுப்பா. சிவகாமி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லாத. சந்தியா நகை எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்தான்னு நீ எதை வச்சு சொல்ற? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. இப்ப என்ன ஆதாரம் தானே வேணும் உங்களுக்கு? அதுக்குதான் நான் ஆதி வரட்டும்னு சொன்னேன். ஏங்க, ஆதியோட பேங்க்குக்கு இவளோட அண்ணன் வந்திருக்கான். வந்தவன் நிறைய நகைய அடமானம் வச்சுட்டு போயிருக்கான். இத்தனை நாளா இல்லாம இப்ப மட்டும் திடீர்னு நகை இந்த வீட்ல இருந்து காணாம போகுது. இவ அண்ணன் போய் நகைய அடமானம் வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு ரெண்டுன்னு இத கூட யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் சிவகாமி. நீ இந்த அளவுக்கு கீழே போய் யோசிப்பேன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னம்மா இது? அவர் ஏதோ கொஞ்சம் நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கலாம். எந்த நகைன்னு தெரியாம அதுதான் இதுங்கிற முடிவுக்கு உங்களால எப்படிமா வர முடியுது? ஆமா அத்தை, எங்க அண்ணன் நகையை அடகு வச்சிருக்கலாம். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நம்ம வீட்டு நகை அதுல இருக்க வாய்ப்பே இல்ல.
ஆதி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, கடைசியில ஆதி மேலே தப்பு சொல்லிட்டீங்களா? இல்ல. உங்க கணக்குப்படி பார்த்தாலும் நாங்க தான் அதிகம் படிக்காதவங்க. ஐயோ, ஆதி காலேஜ் போய் படிச்சவன். அவன் ஒன்னும் விஷயம் தெரியாம சொல்லிருக்க நான் மாட்டான். அப்படி சொல்ல வரல. டேய் செந்தில், தேவையில்லாம இதுல மூக்க நுழைச்சு பெருசுப்படுத்தாத. சுமார். ஏங்க என்ன மயிலு டேய், இது? நீ எப்ப பார்த்தாலும் வீட்ல உள்ளவங்கள மதிக்காம நாங்க சொல்றத கேட்காம உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடு விளங்கிரும். என்னடா பேசுற? எனக்கு வேண்டாம், சுமாரு. விடுங்க. சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு, பேசுவோம். இல்லப்பா, என்னமோ வீட்ல இருக்கிறவங்கள மதிக்கலன்றான். அப்ப சந்தியாவுக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லையாப்பா? சந்தியா என்ன விருந்தாளியா? சொல்றா, சந்தியா இந்த வீட்டுக்கு யாரு? படிக்கலன்னு போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ. அத்தையவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனவ. இன்னும் எவ்வளவோ தகுதிகள் இருக்கே. அந்த சூப்பர் குடும்ப போட்டிக்கு போயிட்டு அம்மாவே இல்லாம திமிரா கலந்துட்டாங்களே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தகுதி. அமைதியா நீங்க 2 பேரும் வாய மூடிட்டு இருந்தாலே அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். என்ன வச்சு இத்தனை பேர் இப்படி பேசிக்கிறது எனக்கு தனிப்பட்ட வகையில பயங்கர அவமானமா இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு குண்டூசிய கூட நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்ததே இல்ல. நான் எப்படி அந்த நகையை எடுப்பேன்? அதுவும் எடுத்துட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்து அடகு வைக்க சொன்னேங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபாண்டாத்து. எனக்கு தங்க நகை மேல ஆசை இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி ஒரு பழிய ஏன் மேல போடுறீங்களே அத்தை? பொறுமா, உன் அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்கப்புறம் தெரியும் யாரு யார் மேல பழி போடுறாங்கன்னு. அத்தை, என்னத்த சொல்றீங்க? உன் அண்ணனையும் அண்ணியும் இங்க நான் வர சொல்லிருக்கேன். ஆதி கூப்பிட போயிருக்கான். வரட்டும், வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சிரும். அத்தை, என்னத்த இது? ஏன் இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்குறீங்க? இது நம்ம வீட்டு பிரச்சனை. இது எதுக்கு எங்க அண்ணன் கிட்ட பேசணும்? ஐயோ, அவர் வரைக்கும் இதை எதுக்கு கொண்டு போகணும்? உன் அண்ணன் எதுக்கு அமெரிக்காவில இருந்து இங்க திரும்பி வந்தான்? எதுக்கு திடீர்னு நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அடகு வச்சான்? வீட்ல இருந்த நகை எப்படி கால் முளைச்சு காணாம போச்சு? இதையெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் வர சொன்னேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அத்தை. நீங்க தேவையே இல்லாம இந்த விஷயத்தை பெருசாக்குறீங்க. பாத்தீங்களா? உங்க மருமக சொல்றத பாத்தீங்களா? நான் என்னமோ பெருசாக்குறேன்னு சொல்றா. ஒருவேளை அவங்க அண்ணன் இங்க வந்தா உண்மை தெரிஞ்சிடும்ன்ற பயத்துல அண்ணி இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி, ஏய் பார்வதி, நான் அந்த அர்த்தத்துல எப்ப பார்த்தாலும் உனக்கு தூண்டி விடுறதே வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? அத்தை, சத்தியமா எங்க அண்ணன் அடகு வச்ச நகைக்கும் நம்ம வீட்ல காணாம போன நகைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. நீங்க எதுக்குமா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க? இங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. அதான பார்த்தேன். பொண்டாட்டிக்கு சாதகமா இன்னும் நீ வாய திறக்கலையேன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீ கேட்டதுக்காக நான் சொல்றேன். இவளோட அண்ணங்காரன் இருக்கானே, அவன் இங்க வந்தாதான் இத பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இல்லன் வெய், இவ கல்யாணத்துக்கு போட்டு விட்ட நகைய திருடிட்டு போய் காணாம போயிடுச்சுன்னு நாடகம் ஆடுறதா என் மேல திருட்டு பழி விழும். இப்ப என்ன வரப்போறது இவ அண்ணன் தானே, வேற யாரும் இல்லையே. தப்பே செய்யலன்னா இவ எதுக்கு இப்படி பதறணும்? அத்தை, என் அண்ணன் வரப்போறாருன்னு நான் பதறல. அவருக்கு நம்ம வீட்ல நடக்கிற விஷயங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இந்த வீட்டு கௌரவத்தை, மரியாதைய வெளியாள் கிட்ட விட்டு கொடுக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். அடேங்கப்பா,
நீ இந்த வீட்டு மரியாதையை காப்பாத்துற லட்சணம் எனக்கு தெரியாதா? அத்தை, அத வேற திரும்ப ஏன் வாயால ஞாபகப்படுத்தணுமா? ஆத்தாடி, என்ன இவ்ளோ சீரியஸா போகுது? அந்த நகை இருக்கிறது என்கிட்ட. கடவுளே, என்னை எப்படியாச்சும் தப்பிக்க வச்சிரு. அர்ச்சனா நீ ரியாக்ஷனே சரியில்லையே. இதுலயும் இவங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோ? முதல்ல இந்த பஞ்சாயத்து முடியட்டும், அப்புறம் கவனிப்போம்.